योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, ஜெய குருராயா. இந்த வாரம் எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தை உங்களோட எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 2000 வருஷத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம பகவானோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருதுன்னு தெரிஞ்ச விஷயம். 2001 பிப்ரவரி 20 அதிகாலையில மதுரையில எங்க அம்மா திடீர்னு அவங்கள அறியாம 3 மணிக்கு முழிக்கிறாங்க. திலக்கவதியம்மா முடிச்சுட்டு அவங்கள அறியாம நாமா சொல்லிட்டே இருக்காங்க. 3:20க்கு பகவான் திருவண்ணாமலையில மகா சமாதி அடைஞ்சிடுறாங்க. அடைஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே அம்மாவுக்கு ஃபோன் வந்துடுது. அப்பெல்லாம் இப்ப மாதிரி செல்போன்ற இது கிடையாது. ஒரு சிலர் தான் அது மாதிரி வச்சிருந்தாங்க. ஆசிரமத்துல இருந்து அம்மாவுக்கு லேண்ட்லைன்ல ஃபோன் வருது, இந்த மாதிரி பகவான் சித்தி ஆயிட்டாங்க அப்படின்னு. உடனே அம்மா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அதிகாலையில ஃபோன் பண்ணி சொல்றாங்க. நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், நாங்கள் சிவகாசியில் இருந்தோம், எல்லாரும் கிளம்புறோம். திருநெல்வேலியில் இருந்த சித்தி ஃபேமிலி, சிவகாசியில் இருக்கக்கூடிய இன்னொரு சித்தி ஃபேமிலி, மதுரைக்கு அப்படி போய் எல்லாரும் சேர்ந்து உடனடியாக கிளம்பிட்டோம். காலையிலே கிளம்பிட்டு திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு பகல்லே போயிட்டோம் எல்லாரும். பகவான் நம்மளால அப்படி பார்க்க முடியல. நம்மளோட பேசிட்டு இருந்த பகவான் இப்ப அமைதியா ஒரு சேர்ல உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அது விவரிக்க முடியாத ஒரு மன வருத்தம், வேதனை, சோகம் தாங்க முடியல. ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம வீட்டுல நமக்கு நெருங்கிய சொந்தம் யாராவது நம்ம இழந்தோம்னா அது எவ்வளவு வருத்தத்தை தரும்ன்றது நமக்கு தெரியும். அதுக்கு அப்படின்னா நமக்கு எல்லாமா இருந்த நம்ம பகவான் இப்ப அவரோட திவ்ய சரீரத்துல இல்லை, நம்மளை விட்டு அவர் போயிட்டாருன்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்குன்றது நம்மளால உணர முடியுது. நமக்கு மட்டும் இல்லை, வந்த அத்தனை பேருக்கும் அதே உணர்வு தான். திருவண்ணாமலை போனா அதுக்குள்ள சாமியோட மகா சமாதியான செய்தி எண்ணற்ற பக்தர்களுக்கு தெரிய, பல்லாயிரம் பக்தர்கள் திருவண்ணாமலை ஆசிரமத்துக்கு நம்ம பகவானுக்கு கடைசி மரியாதை கொடுக்கிறவனுக்காக எல்லாரும் அப்படி பல்லாயிரம் பக்தர்கள் வந்தாங்க. எல்லாரும் முகத்திலயும் ஒரு சைடு நாமா நடந்துகிட்டே இருக்க ஆசிரமத்துல. அப்படி இருந்தா கூட வந்த பக்தர்கள் அத்தனை பேர் முகத்திலயும் அப்படி ஒரு வாட்டம். அதெல்லாம் பார்க்கும்போதுதான் புரியுது, பகவான் எத்தனை பக்தர்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பெரிய உதவிகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் அங்க புலம்பும் போதுதான் காது கேட்கிறாப்புல இருக்கு. எனக்கு இது செஞ்சீங்களே பகவான், அது செஞ்சீங்களேன்னு ஒவ்வொருத்தர் அழுகிறெல்லாம் பார்க்கும்போது அத்தனாயிரம் பக்தர்கள் வாழ்க்கையில பகவான் எத்தனையோ பெரிய பெரிய விஷயங்கள் அவரவருக்கு செஞ்சிருக்காங்கன்றதெல்லாம் நமக்கு புரிய முடியுது. அப்படி பகவான் மேல அத்தனை பக்தர்கள் மரியாதை செலுத்திக்கிட்டே இருந்தாங்க அந்த கடைசி நாள். அப்ப ஆசிரம நிர்வாகம் எல்லாரும் பகவானுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி அவ்வளவு அழகா ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பகவானோட திவ்ய சரீரத்தை இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய அதிஷ்டானத்துலதான் ஒரு குழி தோண்டி அதுக்குள்ள பகவானோட சரீரத்தை உள்ள அதுக்கான சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி இறக்கி வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது அநேகமா மறுநாள் நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப ஆசிரமத்துல ஒரு முடிவு பண்றாங்க. என்ன முடிவு பண்றாங்கன்னா, பகவானை அந்த அதிஷ்டானம் இருக்கக்கூடிய இடத்துல உள்ள குழியில இறக்குறதுக்கு முன்னாடி பகவானை ஒரு பல்லக்குல அவ்வளவு அலங்காரம் பண்ணி ஆசிரம வளாகத்துல சுத்தி நாம கோஷத்தோட சுத்தி கடைசியா அந்த அதிஷ்டான இடத்துல உள்ள குழியில இறக்கணும். அதுக்கு பிறகு அந்த சமாதியெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு பிறகுதான் அந்த சிவலிங்கெல்லாம் பகவான் அந்த திவ்ய சரீரம் வச்ச இடத்துல எல்லாம் வைக்கணுன்ற மாதிரிலாம் ஏற்பாடு.
அப்ப பகவானுக்கு அழகா ஒரு பல்லக்கு ரெடி பண்ணாங்க. அதுல அவ்வளவு அலங்காரம்லாம் பண்ணி, எப்படி மதுரையில சித்திரை திருவிழாப்ப ஆத்துல அழகர் இறங்க வரும்போது அப்படி ஒரு கூட்டத்தோடையும் அலங்காரத்தோடையும் ஒரு நாம கோஷத்தோடையும் இருக்கிற மாதிரி அன்னைக்கு பகவான் வந்து அத்தனாயிரம் பக்தர்கள் ஆசிரமத்துல கூடி பகவான அந்த ஆசிரம வளாகத்துல தூக்கிட்டு வரும்போது நாம கோஷம் அப்படி இருந்தது. ஆசிரம நிர்வாகம் அதை எப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 4 குழு தேர்ந்தெடுத்தாங்க. ஒவ்வொரு குழுக்கும் 8 பக்தர்கள். அப்ப ஆசிரம வளாகத்துல 4 மூலைக்கும் ஒவ்வொரு குழு. அப்ப ஒரு குழுக்கு 8 பேர், மொத்தம் 32 பக்தர்கள் தேர்வு பண்ணியிருந்தாங்க. அந்த 32 பேர்ல பகவான் எனக்கு கொடுத்த பாக்கியம், என்னையும் அதுல தேர்ந்தெடுத்தாங்க. அது பகவான் நமக்கு கொடுத்த பாக்கியம் நான் நினைக்கிறேன். அப்ப ஒவ்வொரு குழுவும் ஒரு எல்லையில இருந்து அடுத்த எல்லை வந்தோன்னா அடுத்த குழுவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அப்படி மாறி மாறி வரும்போது எங்க குழு இருக்கிற இடத்துக்கு வரும்போது எல்லாரும் வேற எந்த ஒரு சிந்தனை இல்லாம பகவான் அப்படி ஒரு நாம கோஷத்தோட எல்லா தூக்கிட்டு வந்த பக்தர்களும் சரி, கூடி இருந்த பக்தர்கள் எத்தனை பேர் பகவானோட நாமத்தை சொல்லி பகவானோட திவ்ய சரீரத்தை ஆசிரம வளாகத்துல சுத்தி கடைசியா அந்த அதிஷ்டானம் இருக்கக்கூடிய, இப்ப இருக்கிற அதிஷ்டானம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குழி, பகவான் அந்த குழிக்குள்ள பகவானோட திவ்ய சரீரத்தை உள்ள வச்சு சாஸ்திர சம்பிரதாயப்படி என்னெல்லாம் மரியாதை பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி பகவானோட திவ்ய சரீரத்துல அதுல இறக்கி வச்சாங்க. அதுக்கு பிறகு அந்த ஃபைனல்லா செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் ஆசிரம நிர்வாகம் சீரும் சிறப்புமா பண்ணாங்க. பகவானை தூக்கிட்டு வந்த இதனால நான் அந்த காரியம் முடிஞ்சு வந்தோடனே எங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்றதுக்காக வந்தேன். அத்தனை கூட்டத்துல எல்லாரும் வந்து கெட்டி பிடிச்சிட்டாங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம். என்ன ஏன் அப்படின்னா, பகவானோட திவ்ய சரீரத்தை தூக்கிட்டு போகக்கூடிய உனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு, பகவானோட ஆசி அதுல அவ்வளோ உனக்கு கிடைச்சிருக்கும், அந்த ஆசி எங்களுக்கும் வேணும்னு சொல்லி அப்படி எல்லாரும் கெட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் அந்த பாக்கியத்தை நினைச்சா கூட இன்னொரு பக்கம் மனசு எல்லாருக்கும் ஒரு வேதனை, பகவான் இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்ற ஒரு வேதனை. அந்த காரியங்கள்லாம் முடிச்சு நாங்க எல்லாம் கிளம்புறோம். மனசு அவ்வளவு கஷ்டத்தோட தான் கிளம்புனோம். கிளம்பி நேர ஊருக்கு திரும்புறதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ அண்ணா கிருஷ்ண பிரேமி மகாராஜை பார்த்துட்டு ஊர் திரும்பலான்னு சொல்லி எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் முடிவு பண்ணி ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ அண்ணாவை பாக்குறதுக்கு சாயந்தரம் போறோம். அண்ணா எங்களுக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரி இருந்தாங்க. அங்க போனோடனே அண்ணா எங்களுக்கு சொன்ன முதல் ஆறுதலான வார்த்தை என்ன வார்த்தைன்னா, ஒரு பசுவை இழந்த கண்ணுக்குட்டி மாதிரி நீங்க எல்லாரும் தவிக்கிறீங்க, ஆனா பயப்பட வேண்டாம், பகவான் உங்க கூட தான் இருக்காங்க, அவரோட நாமத்துலதான் இருக்காங்க, அவர் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, அவர் உங்க கூட இருக்கிறத நீங்க உணர்வீங்க, அவர் எல்லா இடத்துலயும் இருக்காரு, தன்னோட நாமத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி மனசுக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தி எங்களை ஊருக்கு அனுப்பி விட்டாங்க ஸ்ரீ அண்ணா. நாங்க எல்லாரும் ஊருக்கு கொண்டோம். அம்மா அப்பா எல்லாம் மதுரையில வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்க சிவகாசி கொண்டோம். திருநெல்வேலி சித்தி ஃபேமிலி அவங்க திருநெல்வேலி போயிட்டாங்க. ஊருக்கு திரும்பியாச்சு. திரும்பி வந்தா அன்னைக்கு ஒரு இது வரைக்கும் உணராத ஒரு அனுபவம். என்ன ஒரு அனுபவம்னா, அப்படி ஒரு உடம்பு வலி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த உடம்புக்கு மேல ஏதோ ஒரு பெரிய மலையை தூக்கி வச்சா என்ன ஒரு பாரம் இருக்குமோ அப்படி ஒரு பாரம், தாங்கவே முடியல. இந்த உடம்பால தாங்கவே முடியல. என்னன்னு புரியல. உடம்புக்கு காய்ச்சல் கிடையாது, வேற எந்த கோளாறும் இல்லை. டாக்டர்கிட்ட போகணும்னு தோணல, வீட்டுல யார்ட்டையும் சொல்லிக்கணும்னு கூட தோணல. ஆனா எந்த ஒரு காரியமும் பார்க்க முடியல. உடம்பே அப்படி ஒரு பாரமா இருக்கு. எந்த வேலையை நம்ம சராசரியா செய்யக்கூடிய வேலை எத்தையும் செய்ய முடியல, சிந்திக்க முடியல. அப்படி ஒரு பாரம்னா பாரம், அது வார்த்தையால சொல்லவே முடியாது. அப்படி ஒரு பாரம். அது ஒரு நாள் இல்ல, 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி இருந்தது. அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. அது என்னன்றதும் புரியல.
அதை யார்கிட்ட போய் கேட்கன்றப்ப எங்க உமாமா சிவகாசியில என்னோட சித்தி, அவங்களுக்கெல்லாம் நிறைய இறை அனுபவங்கள்லாம் கிடைச்சவங்க. அவங்கெல்லாம் அப்படி ஒரு பாக்கியசாலி. அவங்கள்ட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி உமாமா 3 நாளா என்னன்னு தெரியல, உடம்பு அப்படி ஒரு பாரமா சும்மாமா, என்னால நகல முடியல, எதுவும் செய்ய முடியல, இதை யார்ட்டையும் சொல்லிக்கிட முடியல. அது இது வரைக்கும் அப்படி ஒரு உணர்வு வந்ததுலாம் இல்லை. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலா வந்திருக்கேன். அது என்னன்னு தெரியல உமாமான்னு சொல்ல, அவங்க அப்பதான் சொன்னாங்க, பகவான் சமாதி ஆகும்போது பகவானோட திவ்ய சரீரத்துல இருந்து அவ்வளோ அருள் வெளியில கிளம்பும். நீ பகவானை அந்த கடைசி ஆசிரமத்துல வளாகத்துல சுத்தி வரும்போது அந்த பல்லக்க தூக்கி வரக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சனால பகவானோட அருள் உனக்குள்ள அது வந்திருக்கும், ஒரு துளி வந்திருக்கும். அந்த அருள், ஒரு துளியோட அருளை கூட தாங்கிறதுக்கான சக்தி நம்ம சரீரத்துக்கு இருக்காது. அப்பேற்பட்ட சக்தி அவரோட அருள். அதுதான் இந்த ஒரு உணர்வு உனக்கு கொடுத்துருக்கு, வேற ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாங்க. அப்பதான் புரிஞ்சது, பகவானோட அருள் ஒரு துளி நமக்கு கிடைக்கும் போது அது எவ்வளோ பெரிய சக்தி. அதை தாங்கிக்கிற அளவுக்கு நம்ம சரீரமோ நமக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்க. அப்ப பகவானோட முழு சக்தி அகண்டமா இருக்கக்கூடிய பிரபஞ்சம் மாதிரி அவ்வளோ பெரிய சக்தின்றது புரிஞ்சது. அதுக்கு பிறகு நார்மல் லைஃப்க்கு வந்துச்சு. அப்ப புரிஞ்சது பகவானோட அருள் சக்தி எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்றது அந்த உணர்வு பூர்வமா உணரும் போது ரொம்ப புரிஞ்சுது. அப்பேற்பட்ட பகவான்கிட்ட நாம அவ்வளோ பாதுகாப்பா இருக்கோம், நம்மளை அப்படிதான் கவனிச்சுக்கிறாரு. அவர் எங்கேயும் போல நீக்கமர அவர் நாமத்துல நிறைஞ்சிருக்காருன்றத உணரும்படி அதுக்கு பிறகு நிறைய எல்லார் வாழ்க்கையிலையும் அது கிடைச்சது. இந்த அனுபவத்தை கொடுத்த நம்ம பகவானை நினைச்சு இன்னைக்கு உங்களோட எல்லாம் ஷேர் பண்ண நினைச்சேன். ஜெய் யோகிராம் சுரத்குமார். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया।